சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான தருணம். மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் என்ன செய்ய வேணும்? புதிதாக விண்ணப்பிக்கலாமா? ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வரும் நிலையில் இது குறித்த கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். தாவேகா தனது தேர்தல் வாக்குறுதியில் மகளிருக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவுறுத்தியுள்ள சூழலில் உரிமை தொகை எப்போது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து உள்ள நிலையில் செங்கோட்டையன் பேட்டியின் முழு விவரங்கள் சொல்லியுள்ளார். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்ட வடிவமாக துறையின் வாரியாக ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மனுக்கள் வாங்கியதும் தீர்வு காண முடியுமா முடியாதா என்று இங்கே பார்ப்போம். அதாவது விஜயின் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்து இருக்கிறது. அதாவது சந்திக்கின்ற அத்தனை பேரும் முதல்வர் விஜயை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட முதல்வரை நாங்கள் காணவில்லை என்று கூறுகிறார்கள். அதே சமயம் குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக புகார் அளித்தது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் அதிமுகவினர் நெஞ்சில் கை வைத்து சொல்ல வேண்டும். 47 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நாம் முதல்வர் ஆகலாம் என்று புதுவையில் பேசினாரா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் தெளிவாக சொன்ன பிறகு அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. இன்னைக்கு வந்து பொய் என்கிறார். வெளியே வந்த அனைவரும் சொல்கிறார்கள். மனுக்கள் வாங்கிய உடனேயே தீர்வு காண முடியாது. ஒரு திருமணம் என்றாலே எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன. அதே போலதான் இது. நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் நடைபெறும். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடிதம் வந்த பிறகு முதல்வர் முடிவு செய்வார். 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு என்று வைகோ சொல்லியது பற்றி கேட்கிறீர்கள். ஒவ்வொரு தலைவரும் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். அது பற்றி நான் கூறுவது சரியாக இருக்காது. சரி, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்பொழுது வரும் என்று இங்கே பார்ப்போம். அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைப்பார்கள். அதில் ஆழமாக போய் நான் கருத்து சொல்வது நன்றாக இருக்காது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்கள் வாங்காமல் இருப்பதாக செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கூறியதாவது, மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரிகிறது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். நேற்று கூட ஏலத்தாழ 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று மனு அளித்தனர். ஆன்லைன் வழியாக யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து சரியாக இருக்குமேயானால் அதை தேர்வு செய்யப்படும் என்றார். சரி, பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகுமா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. தற்போது தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர்
நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் ரூபாய் 2500 பற்றி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்க்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கடந்த காலத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிக தொகையுடன் புதிய திட்டம் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தமிழக அரசின் முதல் முழுமையாக பட்ஜெட்டை முன்னிட்டு அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களை மையமாக கொண்ட புதிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. அந்த வகையில் பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்கள், அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு, செயல்படுத்தும் காலக்கெடு மற்றும் பயனாளிகள் தேர்வு நடைமுறைகள் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் முக்கியமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு இடம்பெறலாம் என்ற தகவல் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழக அரசியலில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிக தொகையுடன் புதிய திட்டம் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தற்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் ரூபாய் 1000 முதல் 2500 வரை பெண்களுக்கான நிதி உதவியானது இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதனுடன் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள், மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன், குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 உதவித்தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் இதற்காக திட்டங்களுக்கான நிதி சுமை மற்றும் தகுதி விதிமுறைகள் அனைத்துமே இதற்கு தொடர்பான இறுதி முடிவுகள் பட்ஜெட் அறிவிப்பின் போதே தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.